ஐயா சொல்லுங்க சார். பால்குட திருவிழா வந்து நம்ம தும்மக்குண்டு மண்ணில் வந்து எத்தனை வருஷமாக நடக்குது, அதோட சிறப்புகள் கொஞ்சம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மீடியா சேனல் கொஞ்சம் சொல்லுங்கள். எம்எஸ் மீடியா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி. சரி சார். மீடியாவுக்கு கொஞ்சம் தெரியுங்க. சரி, நாங்கள் தும்மக்குண்டு வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாயார் கல்வர் திருநாட்டின் 8வது நாடான தும்மக்குண்டு மண்ணில் வீட்டிற்கும் பேசும் தெய்வம் ஸ்ரீ பொன்னுவயிரன் சுவாமிக்கு கடந்த 45 ஆண்டுகளாக உள்ளூர் மற்றும் வெளியூர் பைரவ பக்தர்கள் மார்கழி 1ஆம் தேதி முதல் மாலை அணிந்து விரதம் இருந்து தை மாதம் 1ஆம் தேதி தைப்பொங்கல் தினத்தில் சாமிக்கு பச்சை காவி அணிந்து பால்குடம் சுமந்து வந்து சாமிக்கு 11 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று பால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுகிறது. அதன் துவக்கமான தை 1ஆம் தேதி முதல் மேலதாளம் முழங்க படை சூழ முதலில் பூசாரி அழைப்பு படிப்பழைப்பு, இரண்டாவதாக மாலை அணிந்த பக்தர்களில் குருசாமி அழைத்து மற்றும் மாலை அணிந்த பக்தர்களில் மேலதளங்கள் புடைசூழ அழைத்து வந்து அவரவர் இல்லத்தில் இருந்து பால்குடம் எடுத்து வந்து கிராம சாவடியில் ஒருங்கிணைந்து மேலதாளம் முழங்க தும்மக்குண்டு கிராமத்தை ஊர்வலமாக சுற்றி வந்து பேசும் தெய்வம் பொன்னுவயிரன் திருக்கோயிலில் வந்தடைந்து சாமிக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் பாலாபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இத்திருநாள் பால்குட திருவிழா பக்தர்கள் சாமி பசனைகள் செய்து சிறப்பாக முடிவடைகிறது. இதே சமயம் உள்ளூர் வெளியூர்களிலிருந்தும் அனைத்து பொதுமக்களும் சாமி தரிசனம் செய்து பொன்னுவயிர சாமியின் ஆசி அருள் பெற்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்ற மக்களுக்கு எம்எஸ் மீடியா யூடியூப் சேனல் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி வீடியோ பதிவின் மூலமாக தெரிவிப்பதில் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. ஓம் சாமியே சரண வைரவா.